இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலேஷன் பத்தி பார்ப்போம். உலகம் பலசாலிகளை சேவிக்குது, திறமைசாலிகளை அங்கீகரிக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களை வரவேற்குது, வயசுல மூத்தவர்களை கொண்டாடுது. இது உலகமெல்லாம் நடக்கிற இயல்பான விஷயம்தான். ஒருத்தன் ஜெயிக்கணும்னா அவன் வயசு, திறமை, பலம், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். இது எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான். அ ஒருத்தரை நீங்க வேலைக்கு எடுத்தீங்கன்னா கூட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், என்ன வயசு, என்ன திறமை இருக்கு, எவ்வளோ பலம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து தானே எடுப்பீங்க. இப்ப இந்த மாதிரி ஆட்கள் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனால ஆண்டவரோட நாமம் எப்படி மகிமைப்படும்? இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதுனால நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திறமை இருக்கிறவன தன்னால உலகம் கொண்டாடும். எப்படினாலும் அவன் ஒரு நாளைக்கு ஜெயிப்பான். பலம் இருக்கிறவன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவன், வயசு இருக்கிறவன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? பலம் உள்ளவனையும் அவர் தான் படைச்சாரு, பலம் இல்லாதவனையும் அவர் தான் படைச்சாரு. ஏசாவையும் அவர் தான் உண்டாக்குனாரு, யாக்கோபையும் அவர் தான் சிருஷ்டித்தாரு. அவர் கோட்டை அழிப்பாரு. அவர் நினைச்சா புது கோடு போடுவாரு. அவர் நினைச்சா என்ன வேணா செய்வாரு, கோட்டை தாண்டுவாரு, போட்டிருக்கிற கோட்டை. அவர் நினைச்சா ரூல்ஸ் அழிப்பாரு, ரூல்ஸை புதுசா உருவாக்குவாரு. அவர்கிட்ட நம்ம போய் ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவர் பிறக்கும் போதே கோட்டை அழிச்சுதான் பிறக்கிறாரு. அவரை காலத்துக்குள்ள இல்ல வேற ஏதாவது கோட்டுக்குள்ள, வட்டத்துக்குள்ள, கட்டத்துக்குள்ளெல்லாம் நம்ம பிடிச்சு உட்கார வைக்க முடியாது. நீங்க இதுக்குள்ளதான் இருக்கணும். இயற்கையின் நியதியை அவர் உடைக்கிறவர், எல்கையற்ற தேவன். வானங்கள் கொல்லக்கூடாதவர். அவர் வானங்களே அவருக்கு பத்தாது, வானங்களே அவரை பிடிச்சு வைக்க முடியாது. அப்பேற்பட்ட தேவன், அப்பேற்பட்ட இறைவன். அவர் என்ன செய்யறாரு? பலவீனமானவர் ஆட்களோட வாழ்க்கையில, திறமை இல்லாதவன் வாழ்க்கையில, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் வாழ்க்கையில, வயசு இல்லாதவன் வாழ்க்கையில, சிறுமையும் எளிமையுமானவர்களோட வாழ்க்கையில அவர் என்ன செய்யறாரு? அவர் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அங்கீகரிக்க பண்ணுவார், கொண்டாட பண்ணுவார், வரவேற்க பண்ணுவார். இவங்களையெல்லாம் தேர்ந்தெடுக்க பண்ணுவார், இவங்களை உயர்த்துவாரு. இவங்களுக்கு வெற்றியும் இவர்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்க பண்ணுவாரு. இது மூலமா தெரியும் அவர்னாலதான் இது அவன் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு. இப்ப அந்த டேலண்டடான பீப்புள் ஜெயிச்சாங்கன்னா கர்த்தர் தான் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு இடம் இல்லாம போயிடும். ஆனா இந்த டேலண்டே இல்லாதவன், பலம் இல்லாதவன், வயசு, எக்ஸ்பீரியன்ஸு, சிறுமையும் எளிமையுமானவர்கள், இவங்க ஜெயிக்கிறதுனால என்ன நடக்குது? இவன் எப்படி ஜெயிச்சான்? இவன் வாழ்க்கையில எப்படி இவன் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சான்? இவன் எப்படி இந்த இடத்துல செலக்ட் ஆனா? இப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அந்த இடத்துல அவர் தான் அதை செஞ்சாருன்னு காட்டுன்னு காட்டுறதுக்கு அவர் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உயர்த்தி, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அங்கீகரிக்க பண்ணி, கொண்டாட பண்ணி, வரவேற்க பண்ணி, தேர்ந்தெடுக்க பண்ணி, அவன் வாழ்க்கையில மட்டும் காட்ட போறது இல்ல, உலகத்துக்கே காட்ட போறாரு. எப்படியா? யாக்கோபு வாழ்க்கையில அவனை தேர்ந்தெடுக்க வச்சு அவன் வாழ்க்கையில மட்டும் காட்டல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே காமிச்சாரு. யாக்கோபை தான் நான் இஸ்ரவேலா மாத்தினேன், அவன் தான் இன்னைக்கு ஒரு நாடா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்ப இவன் ஜெயிச்சான்னா நான் ஜெயிக்கல. ஏன் திறமை இல்லை, ஏன் பலம் இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வயசு இல்லை, கர்த்தர் எனக்கு இந்த வெற்றி அடைகிறதுக்கு உதவி செஞ்சாரு, கிருபை செஞ்சாருன்னு அவன் சொல்றதுக்கு இடம் உண்டாகும். அப்ப இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஜெயிக்க வச்சு, உயர்த்தி வச்சு, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொண்டாட வச்சு அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கே காட்டுன்னு காட்ட போறாரு. அவர் தான் கர்த்தரு, இவர் தான் இவங்க வாழ்க்கையில இதையெல்லாம் கொடுத்தாரு அப்படின்றத. பலவீனமானவன் என்ன செய்வான்? பலமுள்ளவன் ஜெயிச்சிருவான். பலம் இல்லாதவன் அவன் தேவனை சார்ந்து வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சு ஜெயமாய் முன்னேறுவான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.